ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. மீள் பார்வை 12 போட்டி நம்பர் 56லேருந்து 60 வரைக்கும் ஒவ்வொரு 5 மேட்ச் நம்ம பார்த்துட்ருக்கோங்கிறத நமக்கு வாடிக்கையாளருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் 56வது போட்டி DC-RRக்கு இடையிலான போட்டி. RR அணி வெற்றி பெறும்னு சொன்னோம். அதில் ஒரு கணிப்பு தவறி இருக்கிறது, ஒரு தோல்வி 1-0. அடுத்து 57வது போட்டி SRHக்கும் LSGக்கும் இடையிலான போட்டி. இதில் SRH அணி வெற்றி பெறும் சொன்னோம். அதன்படியே SRH அணி வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி, 2-1. அடுத்த போட்டி 58வது போட்டி PBKSக்கும் RCBக்கும் இடையிலான போட்டி. RCB அணி இதில் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே RCB அணியும் வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி, 3-2. அடுத்து 59வது போட்டி GTக்கும் CSKவுக்கும் இடையிலான போட்டி. இதில் GT அணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சென்னையை வீழ்த்தும்னு சொன்னோம். அதன்படி சென்னையை வீழ்த்தியது, இறைவனுக்கு நன்றி, 4-3. அடுத்து 60வது போட்டி KKR மும்பை இந்தியன்ஸ் இடையிலான போட்டியில் KKR அணி வெற்றி பெறும்னு சொன்னோம். மழை காரணத்தினால தாமதமாகி 16 ஓவர் விளையாண்டாங்க. இருந்தாலும் KKR வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி, 5-4. அப்போ மீள்பார்வை இதுவரைக்கும் நம்ம 5 போட்டிகளாக பார்த்துட்டு வர்றோம். அதோட பர்சன்டேஜ் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். இப்போ 12வது மீள்பார்வையில் நம்ம 80% வெற்றியை பதிவு செய்திருக்கோங்கிறத சொல்லணும். ஓவராலாக பார்த்திங்கன்னா 50% வெற்றிக்கு நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். இது புள்ளிப்பட்டியல் 60 போட்டி முடிவில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். நாம் கடந்த போட்டியில் KKR அணி வெற்றி பெற்று Q அப்படிங்கிற மார்க் வாங்குவாங்கன்னு சொன்னோம். குவாலிஃபை ஆகிட்டாங்க. Qன்ற மார்க்கு மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது, 18 புள்ளியில் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா RRக்கும் CSKவுக்கும் இடையிலான போட்டி இருக்கிறது. இதில் RR ஜெயித்தாலும் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 2வது போட்டிக்கு தான் வருவாங்க. ஒருவேளை CSK ஜெயித்ததுன்னா பிளே ஆஃப் வேட்டைக்கு சிறப்பாக இருக்கும். CSK இந்த போட்டியில் தோற்றதுன்னா அடுத்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போதைக்கு KKR RR தான் உறுதி, SRHம் ஓரளவுக்கு உறுதி. அந்த 4வது ஸ்பாட்டுக்கு தான் CSKவா DCயா LSGயா RCBயா அப்படின்னு அவுட் சைட் சான்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய 2 போட்டி ரொம்ப முக்கியம். RCBக்கும் டெல்லியை வீழ்த்துனா RCBக்கு பலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸு பஞ்சாப் கிங்ஸு ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ RCB இன்றைக்கி டெல்லியை வீழ்த்துனா RCBக்கு பலம், DC RCBயை வீழ்த்துனா DCக்கு பலமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு போட்டியும் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு CSKவுக்கும் RRக்கும் இடையிலான போட்டி. CSK டேபிளில் 4ஆம் இடத்துலையும் RR 2ஆம் இடத்துலையும் இருக்கிறது. சென்னையில் நடக்கிறதுனால சென்னைக்கு கூடுதல் பலம் அந்த அணிக்கு. இருந்த போதிலும் இவங்க 2 பேரும் இதற்கு முன்னாடி 28 முறை மோதி இருக்காங்க. அதில் 15 முறை CSKவும் RR 13 முறையும் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. CSK அதிக தன்மையை கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி. இருந்தாலும் கடைசியாக விளையாண்ட 7 போட்டியில் RR தான் 6 முறை வெற்றி பெற்றுக்குங்கிறது CSK ஒரு பின்னடைவு. மதியன் 3ஆகவும் விதியன் 7ஆகவும் வர்றதுனால அது தொடர்புடைய வீரர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் CSKயில் ரச்சின் ரவீந்திரா, சிவன் துபே, MS தோனி, மொயின் அலி, துஷார் தேஷ்பாண்டே, சமீர் ரிஸ்வி, ஜடேஜா அல்லது சாண்ட்னர் இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. RRஐ பொறுத்தளவுக்கு SSV ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், ரோமன் பவல், டொனோவன் ஃப்ரேரா அவர் இன்றைக்கி இடம் பெற்றார்னா அவர் பெட்டராக பண்ணுவார். யுஸ்வேந்திர சகல், சந்தீப் சர்மா, சஞ்சு சாம்சன் இவங்களாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு CSK அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. CSKவுடைய உதயத்தின் மேலே பாம்பு இருக்கிறது CSKவுக்கு ஒரு பின்னடைவு. ஆனால் RRஐ பொறுத்தளவுக்கு மால் வெற்றி ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி உட்கார்ந்துருக்கிறது RRக்கு கூடுதல் பலம். இருந்த போதிலும் CSKவுடைய அதிபதி சேய் உச்சம் பெறுவது சிறப்பு CSKவுக்கு. ஆனால் RRவுடைய அதிபதி நீச்சம் பெறுவது RRக்கு ஒரு பெரும் பின்னடைவு. கவிப்பு பார்த்திங்கன்னா பொன்னை நோக்கி போகிறது. அந்த பொன் யாருன்னா CSKவுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி. அதான். ஆனால் RRவுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி லக்னத்திலே உட்கார்றது RRக்கு கூடுதல் பலம். RRவுடைய லாபஸ்தானத்தை லக்னாதிபதி புகர் பார்க்கறது, நீச்ச புகர் பார்க்கறது. இவங்க ஆரம்பத்தில் RR கொஞ்சம் தொய்வை சந்தித்தாலும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. CSK ஆரம்பத்திலே அதிரி புதிரி காட்டுவாங்க, ஆனால் பின்னாடி அவங்களுக்கு அதிர்ஷ்ட குறைவுன்றது இருக்குது. ஏன்னா கவிப்பு போய் பொண்ணை கவிக்க இருக்கிறதுனால. ஸோ அப்போ இந்த போட்டிகளில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா RRக்கு உதயாதிபதி நீச்சம், இவங்களுக்கு உதயாதிபதி உச்சம். ஆனால் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு சென்னைக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு RRக்கு அந்த அதிபதி நீச்சமாக இருக்கிறது கொஞ்சம் குறைபாடு.
ஸோ அப்போ இந்த போட்டியில் 2 அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. 2 பேரும் வெற்றி பெற மாதிரி இருந்தாலும் ஆர்ஆர் அணிக்கு ஒரு எட்ஜ் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு, ஆர்ஆரின் அதிபதி புகர் நீச்சமானாலும் பரிவர்த்தனை அடிப்படையில் நீச்ச பங்கம் பெறுவதால் இந்த போட்டி ஆர்ஆருக்கு கூடுதல் பலத்தை தருகிறது. அனுமானம் நாம், தீர்மானம் இறைவன். நன்றி, வணக்கம்.